Velamal Engineering College, Information Technology, admissions open for 2026. அதிமுகவா இல்லையா? நாளை அறிவிக்கிறார் சி. விஜயபாஸ்கர் அவர்கள். முக்கிய செய்தியா பார்த்துட்டு இருக்கோம். நேற்று எல்லா பிரச்சனையும் முடிஞ்சது, சி. வி. சண்முகம் அவருடைய தரப்புல இருந்து தான் இன்னும் எதுவும் பதில் வரல அப்படின்னு காத்துட்டு இருந்த நிலையில இன்னைக்கு இன்னும் ஒரு புயலா திரும்பியும் சி. விஜயபாஸ்கர் அவருடைய நிலைப்பாடு என்னவா இருக்க போகுது அப்படிங்கிற ஒரு விஷயம் கிளம்பி இருந்தது. இதனுடைய பல்வேறு கருத்துக்கள்லாம் கூட நம்ம போன நேரங்களில் பார்த்தோம். சிவிஎஸ் அணியிலிருந்து தாவேக அரசுக்கு ஆதரவு கொடுத்திருந்தாரு சி. விஜயபாஸ்கர். அதுக்கு அடுத்தபடியா நேற்று திரும்பவும் எடப்பாடி பழனிசாமி அவருடைய தலைமையிலேயே இவங்க எல்லாரும் இருக்க போறாங்க, அணி ஒன்று சேர்ந்தது, அதிமுக அணி ஒன்று சேர்ந்தது அப்படிங்கலாம் நேற்று போயிட்டு இருந்துச்சு. ஆனா திரும்பவும் இன்னைக்கு காலையில அதிமுகவா இல்லையான்னு சொல்லி தன்னோட இருக்கக்கூடிய நிர்வாகிகள் கிட்ட பேச்சுவார்த்தை நடத்தி இருந்தாரு சி. விஜயபாஸ்கர். இப்ப இந்த நிலையில சி. விஜயபாஸ்கர் அதிமுகவில் தொடர போறாரா இல்லையா, இந்த கேள்விக்கு பதில் இன்னும் கொஞ்ச நேரத்தில் கிடைக்கும் அப்படின்னு எதிர்பார்த்துட்டு இருந்த நிலையில இதற்கான பதிலை நாளைக்கு அறிவிக்கிறதா சொல்லப்பட்டிருக்கு. சி. விஜயபாஸ்கர் தாவேகாவில் தொடர்றாரா இல்லையா அப்படிங்கிறதுக்கான விடை நாளை கிடைக்கும் அப்படின்னு எதிர்பார்க்கப்படுது. விவரங்களை செய்தியாளர் சுந்தர் வழங்கிட கேட்கலாம். சுந்தர், வணக்கம். இப்ப இந்த ஆலோசனையில என்ன சொல்லியிருந்ததா தெரிவிக்கப்பட்டிருக்கு? பாதி பேர் என்ன சொல்றாங்க, மீதம் இருக்கிறவங்க என்ன சொல்றாங்க? இப்ப இவருடைய முடிவு என்னவா இருக்கும் அப்படிங்கறது நாளைக்கு தான் தெரிய வரும்னு சொல்றாங்க. என்ன நடந்துச்சு மேலும் இந்த ஆலோசனையில? நேற்று அதிமுகவில் பிளவுபட்ட இரண்டு தரப்பு இணைந்த நிலையில் எடப்பாடி பழனிசாமியை இதுவரை சி. வி. சண்முகம் மற்றும் சி. விஜயபாஸ்கர் ஆகியோர் சந்திக்கவில்லை. இந்த நிலையில் தான் இன்று தனது வீட்டில், அதாவது புதுக்கோட்டை மாவட்டம் இலுப்பூரில் தனது வீட்டில் தனது ஆதரவாளர்கள் மற்றும் அதாவது பொதுமக்களிடம் கருத்து கேட்பை நடத்தினார். அந்த 3 ஆப்ஷன் அவர் கொடுத்திருந்தார். ஏன்னா ஒன்று அதிமுகவில் தொடர்வது, மற்றொன்று தமிழக வெற்றிக் கழகத்தில் இணைந்து பணியாற்றுவது, மற்றொன்று அரசியலிருந்து ஓய்வு பெறுவது, எது நம்ம சூஸ் பண்ணலாம்னு பொதுமக்களிடமே அவர் கருத்து கேட்டிருந்தார். இதுல சிலர் அதிமுகவில் தொடர வேண்டும் என்று கருத்து தெரிவித்ததாகவும் கூறப்படுகிறது. பலர் தமிழக வெற்றிக் கழகத்தில் இணைந்து பணியாற்ற வேண்டும் என்றும் கருத்து தெரிவித்ததாக கூறப்படுகிறது. இந்த நிலையில் இன்னும் சிறிது நேரத்தில் முன்னாள் அமைச்சர் விஜயபாஸ்கர் சென்னையை திரும்புகிறார். சென்னை திரும்பி அங்கும் ஒரு சிலரோடு ஆலோசனை நடத்திவிட்டு அதன் பின்னர் நாளை காலை சென்னையில் இருக்கிறார். ஒருவேளை அவர் சபாநாயகரை சந்திக்கலாம் என்றும் அவரது தரப்பில் கூறப்படுகிறது. ஒருவேளை அந்த சபாநாயகரை சந்திக்கும் போது அவர் தனது ராஜினாமா கடிதத்தை கொடுக்கலாம் என்றும் தற்போது தகவல் வெளியாகியுள்ளது. அந்த சபாநாயகரை சந்திக்கும் போது தனது ராஜினாமா கடிதத்தை கொடுத்துவிட்டு அவருடைய நிலைப்பாடு குறித்து சென்னையிலோ அல்லது புதுக்கோட்டையிலோ நாளை மாலைக்குள் அவர் தனது முடிவை அறிவிப்பதாக நமக்கு தகவல் கிடைத்துள்ளது. அதாவது அதிமுகவில் இணைந்து பணியாற்ற வேண்டும் என்று சிலரும் தமிழக வெற்றிக் கழகத்தில் இணைந்து பணியாற்ற வேண்டும் என்று பெரும்பாலும் பலரும் விஜயபாஸ்கரிடம் கருத்து கூறுகிறதாகவும் தற்போது நமக்கு தகவல் கிடைத்துள்ளது. இருப்பினும் இது அவருடைய நிலைப்பாடு என்பது குறித்து நாளை மாலை சென்னை அல்லது புதுக்கோட்டையில் செய்தியாளர்களை சந்தித்து தன்னுடைய நிலைப்பாட்டை தெரிவிப்பார் என்றும் தகவல் தெரிவிக்கப்பட்டுள்ளது. Velamal Engineering College, Information Technology, admissions open for 2026.